வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் குட். இன்றைக்கு வந்துட்டு மிக முக்கியமான ஒரு பதிவுங்க, தேவையான ஒரு பதிவு. உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே தேவை. இப்போ நான் பெருசா தெரியாத விஷயம் ஒன்றும் சொல்ல போறது கிடையாது, தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதனோட பாதிப்பு என்ன அப்படின்றத நம்ம உணர மாட்டேங்கிறோம். அதனால அதாவது படித்தவங்க, படிக்காதவங்க, புத்திசாலி, இப்படி எல்லாருமே நம்ம தெரியாம ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கோங்க. அதனோட பாதிப்பு என்ன அப்படின்றத நம்ம உணரவே மாட்டோங்கிறோம். அதாவது நான் எதை பத்தி பேச வரேன் அப்படின்னா, ஓய்வு. உடனே வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இது வந்துட்டு எனக்கு தேவையா? எனக்கு இருக்க காசு கஷ்டத்துல இப்போ ஸ்கூல் வேற திறக்க போறாங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும், ஏகப்பட்ட கமிட்மெண்ட் அப்படி ஓடிட்டு இருக்கேன். நீங்க என்ன ஓய்வை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்டோரி சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, என்ன அப்படின்னா, கம்பல்சரி ரெஸ்ட் தேவைங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ, வேலை பார்க்குறீங்களோ, அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஓகே, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முன்னாடி, அதாவது அவங்களோட இளமை காலகட்டங்களில் ரெஸ்டே இல்லாமல் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி சொத்து சேர்த்து சம்பாதிச்சு வச்ச மனிதர்கள் எல்லாரும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுடைய மருத்துவ செலவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் மாதத்துக்கு ஒதுக்குவாங்க. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? எப்பவுமே அந்த மாத்திரை சாப்பிடாம வாழக்கூடியதெல்லாம் ஒரு வரங்க. அதற்கான சொல்யூஷன் தான் நான் கொடுக்க போகிறேன். ப்ளீஸ், நம்ம எவ்வளோ டைம் நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்காக கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். இது உங்களுக்கு தேவையான ஒன்று. ஒரே ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன். அது மூலமாக, பிகாஸ் நம்ம என்ன சொன்னாலுமே சரி, கதையின் மூலமாக ஒரு விஷயத்தை கடத்தும் பொழுது அது ஈஸியாக அவங்களுக்கு புரியும். அது ரொம்ப நாள் அது மறக்கவே முடியாத அளவுக்கு மனசில் தங்கிடும். என்ன அப்படின்னா, 2 நபர்கள் 2 பேருமே மரவேட்டை காட்டுக்கு போகிறாங்க. நீங்கள் இது கேள்விப்பட்ட கதையாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்டோரி தான் இதுக்கு ஆப்டாக சூட் ஆகும் உங்களுக்கு, அந்த எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு. 2 பேருமே மரம் வெட்டுறதுக்காக போகிறாங்க. போகும்பொழுது மரம் வெட்டுறாங்க. ஒருத்தர் ரெஸ்டே இல்லாமல் கண்டினியூவாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. மரத்தெல்லாம் வெட்டி அவ்வளோதான் குமிச்சு போடுறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் கொஞ்சம் வெட்டுறாரு, தூங்குறாரு, ரெஸ்ட் எடுக்கிறாரு, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஒருத்தர் ஃபஸ்ட்டு ரெஸ்டே இல்லாமல் பண்ணுறாரு இல்லை, அவருக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. பாரு, நான் எண்ட் ஆஃப் த டே என்னோட விறகு தான் ஜாஸ்தி இருக்கும், நான் தான் பணம் நிறைய சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு அவருக்கு ஒரு பெருமை. அதோடு அவர் வேலை பார்த்துட்டே இருக்காரு. இவர் தூங்குறாரு, எந்திரிக்கிறாரு, வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் எண்ட் ஆஃப் த டே என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த ரெஸ்ட் எடுத்து மரம் வெட்டினார் இல்லை, இவர் தான் அதிகமான மரங்களை வெட்டியிருக்காரு. எப்படி ஏதாவது மாய மந்திரம் பண்ணாரா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ரெஸ்ட் எடுத்தது எதுக்காக அப்படின்னா, அவருடைய கோடாரி இருக்குல்ல, அந்த மரம் வெட்டுவதற்கு பயன்படுத்தின அந்த கோடாரியை அவர் கூர்த்திட்டினாரு. கொஞ்சம் அது கல்லில் உரசி கூர்த்திட்டி அதுக்கப்புறம் ஒரு வெட்டை பயன்படுத்தினாரு. இவர் 10 வெட்டு போட்டு ஒரு மரத்தை என்ன சொல்கிறது சாட்சி அது வெட்டுறதுக்கு பதிலாக இவர் ஒரு 3 வெட்டுலேயே அதை முடிச்சிருவார். அப்போது இவர் கூர்த்தீட்டவும் பயன்படுத்தினார் அந்த டைமை. அப்போ கூர்த்தீட்டணும் அப்படின்னா கொஞ்சம் அவர் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் அவர் அதுக்கு தயாராக முடியும். அப்போது அந்த ரெஸ்ட்டுன்றது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். நம்ம ஓடிட்டே இருக்கோம் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா அதனுடைய வேகம் கூடுங்க. முன்னாடி இருந்ததை விடவும் கொஞ்சம் தெளிவு இருக்கும், கொஞ்சம் அந்த வேகம் கூடும். அதனால் தயவு கூர்ந்து ரெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது உழைப்பது வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன் உங்களுக்கு. அதாவது வாழ்க்கையில் உழைப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆனால் ஓய்வு எடுப்பது வாழ்க்கை காப்பாற்றும் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அப்படியே ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா அது அது ஒன்று டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவோம், உடம்பு சரியில்லாமல் போயிடும் இல்லையா. ஒரு 7 நாளுமே ஓடுறோம் அப்படின்னா 2 நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக, கொஞ்சம் நின்று லைஃப்பை என்ஜாய் பண்ணி நிதானமாக கொஞ்சம் சிரிக்கணும். ஓகே, டைமை அந்த லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த வேகமும் அதிகரிக்கும், நிதானமாகவும் நம்ம செயல்படுவோங்க. ப்ளீஸ், யூ ஷுட் டேக் அ ரெஸ்ட். அது அது சோம்பேறித்தனம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை
இன்னும் இன்னும் நிதானமாக கொண்டு செல்வதற்கு அந்த ஓய்வு எல்லா மனிதர்களுக்கும் தேவை. இன்றைக்கு இருக்க காலகட்டங்களில் யாருமே அதை பண்ண மாட்டேங்கிறோம். தயவு கூர்ந்து அதை பண்ணுங்க. இது எனக்குமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நான் அந்த தூக்கம் இருக்கு இல்லைங்க, அது வந்துட்டு அவ்வளோ முக்கியம். அந்த தூக்கம் இல்லாமல் இருக்கவே கூடாது. அதாவது இந்த தியானம் சொல்லுவாங்கல்ல, நான் டெய்லி வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் தியானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மெடிடேஷன்லேயே பெஸ்ட் மெடிடேஷன் எது அப்படின்னா உறக்கம் தான். நல்லா தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னாலே போதும், வேற எதுவுமே தேவை கிடையாது. நான் தூங்குறேன், தியானம் பண்ணுறதுக்கு டைமே கிடையாது, அது பெரிய தியானம்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா தூங்கி எந்திரிங்க, அது போதும். கொஞ்சம் நில்லுங்க, சிரிங்க, உறவுகளோட பேசுங்க, குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுங்க. அந்தந்த டைமில் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிடுங்க. பிகாஸ் குழந்தைங்களாக இருக்கும்பொழுது தான் விளையாட முடியும். அவங்க அறிவுபூர்வமான கேள்வி கேட்பாங்க. சில கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்லவே முடியாது. இன்னசென்ட்டான கேள்வியெல்லாம் கேட்பாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த குழந்தையாக இருக்கும்பொழுது அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் நின்று குழந்தைங்களோட பேசுங்க, விளையாடுங்க. இந்த உலகம் ரொம்ப அழகானது, போங்க, சுற்றி பாருங்க, எல்லாத்தையும் ரசிங்க. இந்த மாதிரி இருக்குங்க. அதாவது வாழ்க்கைனா பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே வாழ்க்கை கிடையாது. பணம் ரொம்ப முக்கியம் தான். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் இல்லாமல் எதையும் ஒன்றையும் இங்கே செய்ய முடியாது. அட் த சேம் டைம் அதுக்கு ஈக்குவலாக ரெஸ்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் பண்ண முடியும். இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருந்தீங்கன்னா பணம் சேர்த்து வைக்கிறீங்கல்ல, ஒரு 50 வயசு, இப்போலாம் 35-40 வயசுலேயே எல்லாரும் பிபி மாத்திரை போட ஆரம்பிச்சிடுறாங்க, சுகர் வந்துடுது, இதெல்லாம் பண்ணுறாங்க. மாதிரியே எடுக்காமல் வாழக்கூடிய வாழ்க்கை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வரம். தயவு செஞ்சு அதை நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது மூலமாக தான் அதை சரி பண்ண முடியும். ரைட்? நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை காப்பாற்றணும், தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னா ப்ளீஸ் யூ ஷுட் டேக் ரெஸ்ட். ரைட்? தேங்க்யூ ஸோ மச்.